ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இன்னும் 5 நாள் ஆளக்கானோ நீங்கள்லாம் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது இந்த எபிசோடு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரிப்பா. ஸோ இந்த கொஞ்சம் ஆஃப் த கேமராவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிடுறேன். முதல்ல நம்ம இது இருக்குல்ல, நம்ம கோல்டு ஃபார்ம்னு சொல்லலாம், எக்ஸ்பி ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு என்சான்மெண்ட் செட்டப்பை லைட்டாக பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா. பிகாக்ஸுக்கு சீல்ட் வச்சு தரானா, சரி ஓகேவா. இங்கே நம்ம காப்பர் குளம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், சரிங்களா. அப்புறம் அப்படியே மேலே போயிட்டு நம்ம இன்றைக்கி வந்து டைமண்ட் ஆர்மர் எடுக்க போகிறோம் நண்பர்களே. ஃபுல் டைமண்ட் ஆர்மர் எடுத்தே ஆகிறோம், அவ்வளோதான், சரிங்களா. அதுக்காக நான் வில்லேஜர் ட்ரேடிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அயன் ஃபார்மில் இருக்க வில்லேஜர்ஸே யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸ் வச்சுட்டு எங்கடா அவனை காணோன்னு ரொம்ப நேரம் தேர்ந்துருந்தான். இந்த பக்கம் இருக்கான். எங்கடா அவன்? தம்பி ஒரே அடி. ஐயோ தெரியாமல் வச்சிட்டேன் கைஸ். இங்கே போகிற தம்பி ஒரு நிமிஷம்டா, ஒரு ட்ரேடு தான்டா. கைஸ் இவங்கிட்ட கோலை ட்ரேட் பண்ணி எப்படியாவது அந்த இதை எடுத்துடணும் கைஸ். அயனை அன்லாக் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கே தெரியும். அதுக்கு மேலே நம்ம பணக்காரங்க அயன்லாம் நம்மளுக்கு வந்ததுன்னா. எனக்கு இப்போ டைமண்ட் மைனிங் செஷன்னா அடுத்த எபிசோடில் நம்ம பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வீடு கட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அது வேறு பண்ணணும், ஓகேங்களா. இதுதான் பிளானு. அடுத்த எபிசோடில் வீடு கட்டலான்னு இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். வீடு கட்டலான்னா எப்போ தெரியுமா நான் கட்டுவேன்? வீடு பெருசாக கட்டணுன்னா எப்போனா என்டர் ட்ராகன் ஃபைட்டு முடிச்சிட்டோன்னே நம்ம பெருசாக வீடு கட்டலாம். இப்போதைக்கு அந்த சின்ன வீட்டிலே இருப்போம். அப்புறம் ஒரு செஸ் பிளேட்டு ட்ரேட் பண்ணேன், டைமண்ட் செஸ் பிளேட்டு. டைமண்ட் இது ஆர்மரு எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து இது பேண்ட்ஸும் வாங்கிட்டேன், 28 எம்ராய்டில் கொடுத்து வாங்கிட்டேன். எல்லாம் நம்ம அயன் வச்சு தாங்க ட்ரேட் பண்ணேன், எல்லாம் அயன் தான். அது போடாமல் வச்சு தூக்கி போட்டேன் தெரியாமல். ஐயோ ஏன்னா எடுத்துட போகிறான் அப்படின்னு இது வில்லேஜஸ் பிக்கப் வேறு பண்ணுவானுங்க ஆர்மரை. நல்ல வேலை எடுத்துட்டேன் திரும்பியும். அதுக்கடுத்து பூட்ஸு வாங்கிட்டேன். ஆனால் ஹெல்மெட்டு இவனுங்க ட்ரேடில் தரல, வெறும் செஸ் பிளேட்டு இது மட்டும் தான் தரானுங்க. ஏன் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம கொஞ்சம் டைமண்ட் வச்சுருந்தோம்ல, அதுலேயே நான் ஒரு ஹெல்மெட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு பீஸாக செய்யும், எனக்கு 5 டைமண்ட் தானே, போனால் போட்டோம் அப்படின்னு செஞ்சுட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், எல்லா டைமண்ட் ஆர்மரையும் எடுத்து எல்லாத்தையும் போட்டேன். அப்படி ஃபுல் டைமண்ட் ஆர்மரை போட்டாச்சு. போட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த என்சான்மெண்ட் செட்டப் பண்ணோம்ல, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணலான்னு இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற லெதர்லாம் வச்சு பண்ணணும். பேப்பர் எங்கேயோ வச்சேன், எங்கே வச்சேன்னு தெரில. இங்கே இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போது இது பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். அதுமாதிரி நிறைய வீஸ்லாம் போகுது, ரொம்ப நன்றி. ஆனால் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேருக்கேன், ப்ளீஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபு. ஸோ இந்த வீடியோ வெறும் 5 நிமிஷம் வீடியோ தான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப கம்மியான டைம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக அதில் எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் நம்ம வேலை பார்த்ததுன்னா பெருசு தான். டைமண்ட் ஆர்மரில் அந்த பீஸ் மட்டும் டப்புன்னு எடுக்கிறது காமிச்சேன். அந்த எமரால்டு எடுக்கிறதுக்கு, அந்த கோல் எடுக்கிறதுக்குலாம் எவ்வளோ டைம் ஆச்சு நான் காமிக்கலை. ஸோ எல்லாம் காமிச்சிருந்தா வீடியோ அங்கேயோ போயிருக்கோம். ஸோ அதனால் காமிக்காதனால டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மன்னிச்சிடுங்க. நான் அடுத்ததுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து டைமண்ட் மைனிங்கு, அப்புறம் என்ன கண்டென்ட் யோசிக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது கண்டென்ட் சொல்லுங்கள், அடுத்து என்ன பண்ணலாம். டைமண்ட் மைனிங் பண்ணலான்னு இருக்கிறேன், அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே 2 புக் ஷெல்ஃப் வச்சேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, என்கிட்டயே வந்து ஒரு 8 புக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு கொஞ்சம் பண்ணணும். எங்கடா இது, இதை பார்த்தீங்களா இருந்துக்குது, அதை வச்சு தான் சொல்கிறேன். இங்கே ஒரு புக்கு இருந்தது, அதோட இந்த 8 புக்கையும் சேர்த்து மர்ஜ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் புக் ஷெல்ஃப் செஞ்சாச்சு. ஒரு 3 புக் ஷெல்ஃப் வரும்னு நினைக்கிறேன். ஒன்று வரும். அதே மாதிரி கைஸ் அவ்வளோதான் கைஸ். எதுவுமே இந்த வீடியோவில் பெருசாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்க முடியாது. அடுத்த வீடியோவில் மைனிங் செஷன் பெருசாக இருக்கும். அதையும் நான் கட் பண்ணி டைமண்ட் கிடைக்கும் போது தான் இருக்கிறது தான் போடுவேன். ஸோ அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் என்சான்மெண்ட் செட்டப்பும் டைமண்ட் மைனிங்கும் பண்ணிவிட்டு இதுக்கு போகலான்னு இருக்கேன். ஃபோர்ட்ரஸ்க்கு போயிட்டு பிளேசர் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ இங்கே வந்து இது புக் ஷெல்ஃப்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே கிளம்பலான்னு இருக்கிறேன். அவ்வளோதாங்க, இதில் எதுவும் பெருசாக இல்லை.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். தயவுசெய்து லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.